பாட்டு கிளாஸ் போயிட்டு வரேம்மா. ரோட்ல போகும்போது ஓரமா போ. தினமும் போற ரோடு தானம்மா, எனக்கு தெரியும்ல. ஏதாவது சொன்னா சரிங்கறாளா பாரு, பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருக்கணும். சரிங்க பாட்டி, நான் ஓரமா போறேன். ஏய் மதி. சரிம்மா, நேரமாச்சு, நான் கிளம்புறேன். சரி, பாத்து போ. ஏண்டா அவ பாட்டு கிளாஸுக்கு போற மாதிரி நீ ஏதாவது கிளாஸுக்கு போக வேண்டியதானே? இல்ல இந்த படம் வரைகிற இடத்துக்காவது போலாம்ல? எனக்கு இப்ப தோணல, தோணும் போது போறேன் பாட்டி. பெரிய மனுஷருக்கு எப்ப தோணும்? அது தோன்றப்ப தோணும். ஏய், என்னடா பதில் இது? சரி சரி, எந்திரி, போய் ட்ரெஸ் மாத்து. உனக்கு சாப்பிடறதுக்கு நான் ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரேன். போ. அத்தை, உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? இருக்கட்டும்மா, உள்ள பலகாரம் பண்ணி வச்சிருக்கேன், முதல்ல அவனுக்கு அதை சாப்பிட கொடு. உங்களை யாரு சமயக்கட்டு பக்கம் போக சொன்னது? எனக்கும் பொழுது போகணும்ல. அதான் காலையில இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நாடகம் போடுறாங்கல்ல, அப்புறம் என்ன, அத பாத்துட்டு இருக்க வேண்டியதானே? சரி, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அண்ணி. என்ன நீ கூப்பிட்டுட்டு அமைதியா இருக்க? நான் கேட்டது என்னாச்சு அண்ணி? நீ கேட்டதை நான் எப்படி மறப்பேன் சொல்லு? மெட்டீரியல் எடுத்தே நான் உனக்காக தைச்சிருக்கேன். அந்த ஹேண்ட்பேக் எட. இந்தாங்க அண்ணி. பாரு. வாவ், சூப்பரா இருக்கு அண்ணி, ரொம்ப தேங்க்ஸ். ஏமா, இவளுக்கு எதுக்குமா இப்ப புது துணி? ரம்யா 2 நாள்ல இன்டர்வியூ போறால, அதுக்குதான்.